மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சார் உடம்பு லேசா இளைச்சமா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. முந்தா நாள் எலிசபெத்தோட என்கேஜ்மெண்ட், நேத்து பத்மாவோட என்ஜாய்மெண்ட், இன்னைக்கு டேட் வேக்கண்டா இருக்கு. ரீட்டா மட்டும் மனசு வச்சா. அதுக்கு முன்னாடி நான் புது செருப்பு வாங்கி வச்சிருக்கேன். அவரு பாக்காத செருப்பா? ஆமா, உங்க கல்யாண பத்திரிகை எப்ப தர போறீங்க? குடுக்குறேன். நான் முதல்ல கல்யாணம் பண்றப்போ நீ இந்த ஆபீஸ்க்கே வரல. நான் ரெண்டாவது கல்யாணம் பண்றப்போ நான் லீவ்ல இருந்தேன். இப்ப மூணாவது மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன பையனா பார்த்து சொல்றீங்க? நான் வரேம்மா. நீங்களே வரேன்றீங்களா? ஐயோ, நான் சீட்டுக்கு போறேன்னு சொன்னேம்மா. தமிழ் கூட யோசிச்சு பேச வேண்டியதா இருக்கு. குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். என்னய்யா தாடியும் கிடியுமா இருக்க? உன் காதல் என்னாச்சு? படு தோல்வி சார். தாடி வச்சிருந்தாலே தோல்விதான். சொன்னா கேக்குறீங்களா? வம்பு பண்றீங்களா ஐயா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உன் புருஷன் எங்க இருக்காரு? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில. நீ எங்க இருக்க? எங்க அக்கா புருஷன் வீட்டுல. உன் புருஷன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில ஏன் இருக்காருன்னு இப்பதான் புரியுது. உன் தங்கச்சி எங்க இருக்கு? சின்னக்கா புருஷன் வீட்டுல இருக்கு. குழப்பமான குடும்பமா இருக்கும் போல இருக்க. யாரும் ஒரிஜினல் இடத்துல இருக்க மாட்டீங்களா? ரெண்டு சின்னமா இருந்தாங்க. எங்க? எங்க அப்பா வீட்டுல. ஐயோ, உங்க வீட்டுல பொண்ணு எடுக்கலாம்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். வேண்டவே வேண்டாம். அழுமூஞ்சி சாமியாரே நமஸ்காரம். நீங்க எனக்கு இட்ட கட்டளைப்படி இதுவரை சந்தோஷமாக இருந்த 999 பேரை நிரந்தரமா அள வச்சு அழுமூஞ்சி சாமியார் சபையில மெம்பர் ஆக்கிட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் பாக்கி. அவரும் எனக்கு கிடைக்கும்படி அருள் புரிய வேண்டுகிறேன். குட் மார்னிங் சார். சாமியார பேசுறது யார் நீங்க? என் பேர் உமா. நான் இங்க டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கேன். இந்தாங்க என் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். மை டியர் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ், உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ஆபீஸுக்கு ஒரு புது பொண்ணு வேலைக்கு வந்திருக்கு. அது உட்கார்றதுக்கு சேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் உங்களை யாராவது ஒரு சேரை கொடுத்து நான் தரேன். அலையிறிய உன் சேரை கொடுத்துட்டு நீ உட்கார்றதுக்கு என்ன பண்ற? நான் அவங்க பக்கத்துல தரையில உட்கார்றேன். யோ, தரையில எல்லாம் உட்கார்ந்து ஆபீஸ் அசிங்கமாயிருமியா? நீ என்ன பண்ற? அந்த சேர் எடுத்து அங்க போடுற. சார், நான் எங்க உட்கார்றது? பிளாஸ்டிக் சேர்ல உட்காரு. பிளாஸ்டிக் சேர்? அதுவே உனக்கு ஜாஸ்தி. இல்ல வேலை கையில சீப்பு வச்சிருந்தான். இல்லன்னா என்ன ஆகும் தரேன். என்ன சார் கொஞ்சம் கூட மேனஸ் ஏதாவது சேர தூக்கி போட்டு போறாரு. அந்த ஆளை டிஸ்மிஸ் பண்ணுங்க. முடியாது. ஏன்? என் வீக்னஸ் பூரா அவனுக்கு தெரியும். முகூர்த்த நேரம் வந்தாச்சு. நீ இந்த சேர்ல போய் உட்காருமா. ஐயோ, என்ன சார் இது? பொண்ணு நீ என்ன பண்ற? ஆபீஸ் விஷயங்கள்லாம் இதுக்கு சொல்லி கொடுக்குற. ஆபீஸ் முடிஞ்ச உடனே அப்பா கூப்பிட்டாங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு கரெக்டா 5:30 மணிக்கெல்லாம் போயிடக்கூடாது. 1 hour 2 hour அதிகமா எடுத்து இதை விட நல்லா நெருங்கி உட்கார்ந்து பழகி இதாயி அதாயி. மாமா? எது மாமாவா? இல்ல, என் மாமா ஊர்ல இருந்து வராரு சார். எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல. அதே எப்படி சொல்ற? இந்தமா வா வா. ஏன் சார், ஒரு மேனேஜர் பண்ற வேலையாது? இதை விட மோசமான வேலையெல்லாம் சில மேனேஜர் செஞ்சிருக்காங்கய்யா. சார், இந்த ஆபீஸ் ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல இந்த மாதிரி பேக் கொடையெல்லாம் டேபிள் மேல வைக்க கூடாது. ஐம் சாரி, ஒண்ணும் நடக்கலீங்க. எடுத்து வைங்க. வாங்க, இதான் நம்ம ஆபீஸ் ரெக்கார்ட்ஸ் ரூம். என்னென்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு? டிஎம் சௌந்தரராஜன், எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நீங்க ரொம்ப தமாஷ் பண்றீங்க. படுத்தாதீங்க. ஐயோ, டைம் ஆச்சுங்க. நாளைக்கு பாத்துக்கலாமா? அதெல்லாம் முடியாது, இன்னைக்கே சொல்லி கொடுங்க. ஐயோ, இத பாத்தீங்களா? இதான் நம்ம ஆபீஸ் ஜெனரல் ஃபைல்ஸ். இது வந்து ஸ்டாஃப் லோன்ஸ், இது பர்ச்சேஸ், இது கிரெடிட். பர்ச்சேஸ் ஃபைலா? என்ன அங்க பாருங்க. இது நம்ம ஆபீஸ் பழம்பெருச்சாளி வணங்க முடியே. இங்க என்ன பண்றீங்க? உழவு பாக்குறேன். உழவு பாக்குறீங்களா? இருங்க, வெடி வைக்கிறேன். ஆபீஸ் இதுதான், அதையும் போடுங்க. இதையும் அடிக்க வச்சுட்டு வாங்க. வாங்க போலாம். உங்களை விட மாட்டேனே. இதோ வர்றேன். நல்ல வேலை, தலைக்கு ஒண்ணும் ஆல. ஐயோ ஐயோ, கரண்ட் கட் ஆயிடுச்சு. உள்ள ரொம்ப இருட்டா இருக்குமே. ஐயோ, உள்ள என்ன நடக்குதோ தெரியல. எங்க இது மாதிரி இருட்டுல சிரிக்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, எதுக்கு சிரிக்கிறீங்க? அமெரிக்கால ஒரு தடவை சொல்லிட்டு சிரிங்கம்மா. அமெரிக்கால ஒரு தடவை பவர் கட் ஆகி 5000 லிப்ட் நின்னு போச்சான். அதுக்கு என்ன இப்போ? அடுத்த 10வது மாசம் லிப்ட்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறந்துச்சுன்னா பாத்துக்கங்க. ஐயோ, எந்த நேரத்துல எதை சொல்றதுன்னே விவசாயம் இல்லையா உங்களுக்கு? கரண்ட் வந்தாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர். ஏன்பா திடீர்னு கரண்ட் கட் ஆச்சு? உள்ள ஒண்ணும் நடக்கலையே. ஒண்ணும் நடக்கலையே சார். நல்லா யோசிச்சு சொல்லுப்பா. அதுவா, லிப்ட்ல பவர் கட் ஆயிருந்துச்சா? இருட்டுல ஒண்ணும் தெரியல. போங்க. ஒண்ணும் தெரியாத அளவுக்கு நடந்து போச்சா? ஐயோ, கை நழுவி போச்சு.
உட்காரலாமா சார்? உட்காரலாம். தம்பிக்கிட்ட நடக்காது. பச்சை தண்ணியில இருந்து பாயசம் வரைக்கும் அம்மா வீட்டுல இருந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. அதை தவிர வர எதையும் தொட மாட்டேன். இது ஜீரகத்தின் தானே, கொஞ்சம் மொத்தத்தையும் நீங்களே சாப்பிடுங்க. சந்தோஷம். சிப்ஸ் எனக்கு நான் சாப்பிடுவேன். ஐயோ, வாசல்ல நிக்க வேண்டியவன். தம்பி, உடகரசமா மக்களமா இருக்க. இந்தங்க வாழைக்காய் கறி, முருங்கைக்காய் சாம்பார். முருக்கையா? சிவ சிவா, பரவாயில்ல இருக்கட்டும். வெள்ளி வைங்கம்மா. இவங்க என்ன ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க? எனக்கு மட்டும் தான் உடம்பு இழைக்க டயட்ல இருக்கேன். அதனால தான் சின்ன டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வந்தேன். இதுவே பத்தாது, பின்னாடி பெரிய டிஃபன் பாக்ஸ் வருது. நான் கண்டபடியில சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறது இல்ல. 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் தான் சாப்பிடுவேன். அதனால தான் உடம்ப ஹீரோ மாதிரி ட்ரிம்மா வச்சுக்க முடியுது. தப்பா நினைச்சுக்கல, நான் உனக்கு கேட்கலாமா? என்ன பண்றீங்க? இந்த டிஃபன் பாக்ஸ் மூடி டைட்டா இருக்கு, திறக்க முடியல. நான் வேணா திறந்து தட்டுமா? ஜெய் ஆஞ்சநேயா. ஐயோ, ஐம் சாரிங்க, நான் வேணும்னே சரிங்க. சாரி, நான் வந்து பரவாயில்லைங்க, வேணும்னா பண்ணுங்க. ஏன் டிஃபன் பாக்ஸ் இருக்குது, என்னைக்காவது மக்கர் பண்ணிருக்கா? தொட்டா போதும், உடனே தொலைதொலன்னு திறந்துடும். சார், உங்க தலையில சோறு சார். என் தலையை தொடாத, இதுல பெரிய கபால ரகசியம் அடங்கிருக்கு. ஆமா, கபால ரகசியமா? உள்ள மூளை இருக்கா? யாரு? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. யாரு? எங்க இருக்கீங்க? இங்கதான். ஏய், யார் நீ? ஏன் என் கால விழுந்திருக்க? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. அத்தையா? முதல்ல எந்திரி. யார் நீ? என் பேர் பாலு. நானும் உங்க பொண்ணு உமாவும் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறோம். ஓஹோ. ஒருத்தர் காதலிக்கிறோம். இந்த கல்யாணத்தை நீங்க தான் நடத்தி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்பா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பொண்ண காதலிக்கிறேன்னு என்கிட்டயே வந்து சொல்லுவேன். அத்தை, இதுக்கு எதுக்கு தைரியம்? அந்த கதையெல்லாம் வேண்டாம். முறையா உங்க அப்பாவையும் அம்மாவையும் வந்து என்கிட்ட பேச சொல்லு. அங்கதாங்க சிக்கல. ஏன்? நான் இங்க வந்ததுக்கு காரணமே எங்க அம்மாவை பத்தி உங்ககிட்ட சொல்லத்தான். ஓஹோ, அப்படியா? இத பாருங்க தம்பி, முதல்ல நான் என் பொண்ணு கிட்ட பேசுறேன், அதுக்கப்புறம் என் முடிவை சொல்றேன். நல்ல முடிவா சொல்லுங்க அத்தை. அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு நிற மாசம் கர்ப்பிணியா இருந்த என்ன ஒதுக்கி வச்சுட்டு 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாருமா உங்க அப்பா. என் மாமியாரால நான் பல வகையிலும் கஷ்டப்பட்டிருக்கேன் உமா. அதுக்கும் என் கல்யாணத்துக்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு உமா. இந்த பையன் பாலுவும் அம்மாவுக்கு பயந்த பிள்ளையா இருக்கான். நாளைக்கு அம்மாவும் பிள்ளையுமா சேர்ந்து அதை செய்யறாங்க இதை செய்யறாங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து நீ கண்ணை கசைக்கிட்டு நிக்க கூடாது பாரு. அவரால எனக்கு எந்த இடைஞ்சலும் வராதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? நீ எடுக்கிற முடிவு தவறாயிடுச்சுன்னா அதனால உன் வாழ்க்கை பாதிச்சிடுமோன்னு தாமா நான் பயப்படுறேன். எனக்கு எல்லாமே நீதான் உமா. என் ஒரே மகளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா? அம்மா, அந்த ஒரே மக சந்தோஷமா இருக்கணும்னா எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருமா? சரிம்மா, அதுதான் உனக்கு சந்தோஷம்னா இந்த கல்யாணத்துக்காக என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். எப்படி இருக்கீங்க அண்ணி? நல்லா இருக்கீங்களா அண்ணி? ஐயோ, கடவுள் பண்ண கொடுமையை பாத்தீங்களா அண்ணி? நம்ம 2 பேரும் ஒரே ஊர்ல இருந்தோம், இத்தனை நாளா நம்ம 2 பேரையும் சந்திக்க விடாமையே பண்ணிட்டாரே, பாத்தீங்களா அண்ணி? அண்ணன் வீட்டுல இல்லையா அண்ணி? அண்ணனா? ஆமா. யார் நீங்க? என்ன நீ இப்படி கேட்டுட்டீங்க? நம்ம தேரானந்தூர் சுப்புலட்சுமியோட பேத்தி சாவித்திரி அண்ணினா. என்ன தெரியலையா உங்களுக்கு? நல்லா பாருங்க. எந்த சுப்புலட்சுமி? ஐயோ, எந்த சுப்புலட்சுமின்னு கேட்டுட்டீங்களே, நான் என்னத்த சொல்லுவேன்? உங்க அப்பாவுடைய சித்தப்பாவுக்கு 3 தாரம். அந்த 3ஆம் தாரத்தோட மக வைத்து பேத்தி தான் அந்த சுப்புலட்சுமி. அந்த சுப்புலட்சுமியோட பேத்தி தான் இந்த சாவித்திரி. இன்னமா புரியல? சரி, அதை விடுங்க.
நீங்க ஐயம்பேட்டை முத்துகிருஷ்ணனோட பொண்ணு விஜயலட்சுமி தானே? ஆமா. அப்ப நீங்க அண்ணியே தான். அண்ணி, உங்களுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பிள்ளையும் தானே? ஆமா. உங்களுக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருமாமே, இப்ப எப்படின்னு இருக்கு? பரவாயில்ல. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? பாலு தம்பி தான் சொன்னுச்சு. பாலுவா? பாலுவா? எந்த பாலு? எங்க வீட்டுக்காரரோட அம்மாவோட மருமகளோட மருமகன் பாலு சொன்னுச்சு. அண்ணி, இந்த ஆயுசுல உங்களை நான் பாத்திர மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நான் பாத்துட்டேன் அண்ணி. நான் வர்றேன் அண்ணி. இந்த பாருங்க, இத குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஏண்ணி, நம்ம பையனுக்கு 10 வயசு இருக்குமா? 26 வயசாச்சு. 26 ஆயிடுச்சா? இருக்குமே. அப்ப நான் வர்றேன் அண்ணி. அண்ணன்ட்ட சொல்லிடுங்க. வர்றேன். இருங்க, வீட்டுக்கு வராதவங்க வந்திருக்கீங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். ஐயோ அண்ணி, உங்க கையால காஃபி என்ன, நீங்க எதை கொடுத்தாலும் நான் குடிப்பேன். கொண்டு வாங்க, காஃபி கொண்டு வாங்க. பிள்ளையாரப்பா, நல்ல காரியத்துக்காக தான் போய் சொல்லி உள்ள நுழைஞ்சிருக்கேன். என்ன கை விட்டுடாத, காப்பாத்து. நான் உங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தேன்னு நீங்க என்ன பாக்கல, அண்ணியவே பாத்துக்கிட்டு இருந்தீங்க. உன்னை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு கூட தானே. அண்ணி உங்களையும் பாக்கும்போது எனக்கு அப்படியே ராமரையும் சீதையும் பாக்குற மாதிரி பரம சந்தோஷம். சரி, உன் புருஷன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்னாச்சு? ஏன் அழுவுற? இப்ப நான் என்ன தப்பா கேட்டேன்? நான் என் வீட்டுக்காரன் நினைச்சு அழுகிறேன். ஐயோ, உன் புருஷன் இருக்காரு என்ன? பூ பொட்டெல்லாம் வச்சிருக்கல? ஆமா. என் பொண்ணு உமாவுக்கு 1 வயசா இருக்கும் போது, ஐயோ இப்படி பொண்ணா பெத்துட்டமே, பெரியவளானா கல்யாணம் காட்சின்னு பண்ணி கொடுக்கணுமே, பணம் காசு செலவாகுமேன்னு நினைச்சு குடிச்சு பர்மாவுக்கு போயிட்டு வர்றேன் சம்பாதிக்கிறதுக்குன்னு போனாரு. போனவர் தான் என்ன ஆனாருன்னே தெரியல. என்னைக்காவது ஒரு நாள் வருவாருங்கிற நம்பிக்கையில தான் பூவோட பொட்டோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, உன் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு. என்ன? எனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது. எனக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு. நான் ரொம்ப செல்லமா வேற வளர்த்துட்டேன். கல்யாணம் ஆன இடத்துல அவளை தனி கொடுத்தனா அது இதுன்னு அனுப்பிடாத ஒரு மாமியார தேடிக்கிட்டு இருக்கேன். என் பொண்ண தான் பொண்ணா நினைக்கிற ஒரு மாமனார தேடுறேன். பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, கிடைக்க மாட்டேங்குதே. அதுக்கும் ஒரு வேலையும் பொழுதும் வரணும் இல்ல? நல்ல வார்த்தை சொன்னீங்க என்ன. அது போகட்டும். என்ன, உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? இன்னும் ஆகல. இன்னமா கல்யாணம் பண்ணாம வச்சிருக்கீங்க? என்ன அண்ணி, பையனுக்கு 26 வயசுன்னு சொன்னீங்களே. நம்ம பரம்பரையிலேயே ஆம்பளை பிள்ளைங்கள 25 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணாம வச்சுக்க மாட்டாங்களே. என்ன ஏன்னு கேக்குறீங்க? நம்ம மணலூர் செங்கமலத்தோட பையன், அவனை 25 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமே வச்சிருந்தாங்க. என்ன பண்ணா, நாத்து நட வந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடிட்டான். அப்புறம் அந்த கீவளூர் கோபால் ரத்னத்தோட பையன் அழகிரி 26 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணல, மோர் விக்க வந்த முனியம்மாளை இழுத்துக்கிட்டு ஓடிட்டான். நம்ம பையனுக்கு 26 வயசுன்னு சொல்றீங்களே, யாராவது காய்கறி விக்க வந்தவள? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, சும்மா இரு. பயமா இருக்குல்லண்ணே, நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம். இப்ப சொந்தமா வேற ஆயிட்டோம். இந்த காலத்து பிள்ளைங்க நம்ப முடியாதுன்னு, யாரையாவது இழுத்துக்கிட்டு ஓடிடுச்சுன்னா. லட்சுமி, அவ சொல்றத பார்த்தா எனக்கும் பயமா தான் இருக்கு. நம்ம பாலுவுக்கும் வயசாயிடுச்சு. ஆபீஸில் 4 பொண்களோட பழகக்கூடிய கட்டாய சூழ்நிலையில இருக்கான். அவன் ஏதாவது இப்படி தப்பு தண்டா பண்ணி. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அதை என்னால தாங்கிக்க முடியாது. அதனால கூடி சீக்கிரம் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். ஏங்க, இந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, இவங்கள பார்த்தாலும் நல்லவங்களா தெரியுது. அந்த பொண்ணை இப்ப பாத்துட்டு வந்துருவோமா? ஆண்டவனா பார்த்து என் தங்கச்சி இங்க அனுப்பி வச்சிருக்கான். வா பேசும். எங்க பிள்ளைக்கு உங்க பொண்ணையே பார்க்க வரலான்னு இருக்கு. அண்ணி, என் பொண்ண நீங்க வந்து பாக்குறேன்னு சொன்னதுக்கே நான் கொடுத்து வச்சிருக்கணும். எப்ப நீ வந்து பாக்குறீங்க? கூடி சீக்கிரம் வரோம். அது சரி தங்கச்சி, பொண்ணு என்ன படிச்சிருக்கா? எம்ஏ படிச்சிருக்கான்னு. மாசம் 1500 ரூபாய் சம்பளம் வாங்குறா. நம்ம திருமலை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனில வேலை பாக்குறா. திருமலை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியா? தங்கச்சி, என்ன அப்படி சொல்லி இப்படி சொல்லி ரொம்ப நெருங்கி வந்துட்ட. எப்படி எப்படி? எங்க பையன் பாலும் அதே கம்பெனில வேலை பாக்குறான். திருமலை எக்ஸ்போர்ட்லயா? பின்ன அப்ப நம்ம உமாவே பாலு தம்பி பாத்துருக்கணுமே. கண்டிப்பா. சும்மா இருங்க. என் புள்ள அனாவசியமா யார்கிட்டயும் பேச மாட்டான். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பான். அப்படித்தான் நான் அவனை வளர்த்திருக்கேன். அது சரி அண்ணி, நீங்க வளர்த்த பிள்ளைன்னா அடக்கம் பண்பு பத்தி சொல்லியா கொடுக்கணும். பொண்ணை வந்து பாக்குறோம், ஆனா பிடிச்சிருந்தாதான் கல்யாணம். நீங்க வந்து உமாவை பாருங்க, அடுத்த முகூர்த்தத்திலேயே கெட்டி மேளம்தான்.